பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் கூட உம்முடைய தாசனாகிய சாலமோன், இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்த ராஜாவாகிய சாலமோன் கர்த்தர் கொடுத்த பணியை முடித்து இன்றைக்கு அந்த ஆலயத்தில் அந்த பொருள்களை வைக்க கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நாங்களும் கூட நீர் கொடுத்த வேலைகளை நாங்கள் முடிக்க, வேலைகளெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளையும் திராணிகளையும் நீர் தருவீராக. குறிப்பாக சபையை கட்ட, ஆலயத்தை கட்ட, ராஜ்யத்தை கட்ட இந்த அடிமைகளையும் நீர் உபயோகப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்தும், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய கிருபைகள் நீர் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். கர்த்தர் நமக்கு நிறைய கடமைகள் கொடுத்திருப்பார். குடும்பம் நமக்கு நிறைய கடமைகள் கொடுத்துருக்கும். சமுதாயம் நமக்கு நிறைய கடமைகள் கொடுத்துருக்கும். எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். சில நேரத்தில் இந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கும், பொருள் இல்லாமல் இருக்கும், அதற்கு உண்டான சக்தி இல்லாமல் இருக்கும், அதற்குண்டான நெட்வொர்க் இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய கிருபை உண்டாகும் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்திலே முதல் வசனமே இப்படி சொல்லுகிறது, ஆமென். Work that God has given to Solomon to do in the house of the Lord was finished. यहोवा के भवन के लिए जो जो काम बनवाया वह सब निपट गया அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுது. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலைகள் எல்லாம் முடிந்த போது. ஸோ ஒர்க் கம்ப்ளீட்டட். ஆமென். ஆச்சரியமாக இருக்கு. நம்ம கூட நிறைய காரியங்கள் செய்திருக்கோம். ஏதாச்சும் ஒரு குறை விட்டுருப்போம், ஏதோ ஒன்று விட்டுருப்போம். வீடு கட்டியிருப்போம், படிக்கட்டு வைக்காமல் விட்டுருப்போம், இல்லை படிக்கட்டெல்லாம் கட்டியிருப்போம், ஒயிட் வாஷ் பண்ணாமல் விட்டுருப்போம், இல்லை ப்ளம்பிங், ஏதோ ஒரு குறை இருக்கும். பட் கர்த்தருடைய ஆலயத்தை ஹீ கம்ப்ளீட்டட். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் வாஸ் ஃபினிஷ்ட். சாலமோன், எப்படிப்பா இதை நீ பண்ண? உன் கையில் பணம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. உன் கையில் பதவி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. உன் கையில் குணம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. தடைகள் இருந்திருக்குமே. தடைகளை எதிர்த்து நிற்க பணம் உதவுமா? சில இடத்துல உதவும், சில இடத்துல உதவாது. தன்னம்பிக்கை உதவுமா? சில இடத்துல உதவும், சில இடத்துல உதவாது. எங்கெங்கே இடத்திலே, எந்தெந்த இடத்திலே சவால்களை சந்திக்க எந்தெந்த காரியங்களை உபயோகப்படுத்த வேண்டும் அத்தனையும் செய்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தீரு தேசத்திலிருந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்து தெப்பங்களாக கட்டி கடல் மார்க்கமாய் கொண்டு வந்து பிறகு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எருசலேமுக்கும் கடலுக்கும் நடுவில் ரொம்ப தூரம் திரும்பி ரோட்வேஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கல் வேலைகள், கற்களை வெட்டி, மலைகளிலிருந்து கற்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டக்கூடிய கிருபை தந்தார். 70,000 பேர் லேபராக வேலை செய்கிறாங்க, 80,000 பேர் கல் வெட்டுகிறார்கள், 3,600 பேர் ஃபோர்மேனாக வேலை செய்கிறார்கள். பணிகளை செய்து முடித்தான் 7 ஆண்டுகளில். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? The work that is completed. ஆண்டவருடைய பணி எப்போதும் நிறைவேற்ற வேண்டும். திருச்சபையே, ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். We are here to complete the works of the temple of God. Amen. தேவனுடைய ஆலய பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளை, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்யும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே உணர முடிகிறது என்பதையும் நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த லாஸ்ட் வேர்ஸ் பார்த்தோம்னா, நம்ம அந்த வேலையை முடித்தார் சாலமோன். முடித்த பிறகு கர்த்தருடைய ஊழியர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய மகிமை நிறைந்திருந்ததாம். ஹல்லேலூயா. இட் வாஸ் அ கிராண்ட் டிஸ்பிளே. பெரிய மகத்துவமான உன்னதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை சாலமோன் ராஜா செய்கிறார். நாம் நம் பணியை செய்யும்போது கர்த்தர் இங்கே வருகை தருகிறார். When God comes, people are touched.
when God comes people can feel. நிறைய நேரத்தில் ஆண்டவர் வரதை நம்மளால் பார்க்க முடியாது, பட் we can feel. இப்போ கூட சர்ச்சில் உட்காந்து நம்ம ப்ரே பண்ணலாம், ஆண்டவரே என்னால் உங்களை பார்க்க முடியல, என்னால் உங்களை தொடக்கூடிய ஒரு கிருபை தான். You can feel. Hallelujah. God himself was filled in that place. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே நிறைந்திருக்கிறது. The presence of God was present there. நான் இந்த இடத்துல இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுது, ஏன்னா மைக் எடுத்து பேசுகிறேன், என் குரல் இந்த இடம் முழுதும் துணிக்கிறது. சிலர் வருவாங்க, அவங்க மேலே நல்ல ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு வருவாங்க, அவங்க அந்த அறைக்குள்ளே வந்ததும் ஸ்மெல்லு ஃபுல்லாக வரும், அவங்க வந்தாங்கன்னு தெரிகிறது. அந்த பிரசனம் தான் கர்த்தருடைய பிரசனமாக இல்லை, நாம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது தான் கர்த்தருடைய பிரசனம். The glory of God, ஆண்டவருக்குள்ளது மகிமை. இன்றைக்கு சாலமோனுடைய விஷயத்தில் நான் படித்துக் கொள்வது என்னவென்றால், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணிகளை நிறைவேற்ற நிறைவேற்ற நிறைவேற்ற, என் ராஜா எனக்கு கொடுத்த பணிகளை, உங்களுக்கு கொடுத்த பணிகளை நாம் நிறைவேற்ற நிறைவேற்ற அவரே இங்கே வருகிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. Hallelujah. God's active dwelling in the place of his people. தேவன் நம் மத்தியிலே வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். இது எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வீடு, நம்ம ஏழைகள் தான். சிலர் வாடகை வீட்டில் இருக்கீங்க, சிலர் ஷீட்டு போட்ட வீட்டில் இருக்கிறீங்க, சிலர் ஓலை வீட்டில் இருக்கிறீங்க, சிலர் வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எது இருந்தாலும் உங்கள் நடுவிலே வந்து கர்த்தர் வாசம் செய்ய விரும்புகிறார் என்பது ஒரு மகத்தான ஒரு செய்தி. முதல் முறை இஸ்ரவேலிலே அந்த எருசலேம் தேவாலயத்திலே அந்த சாலமோன் கட்டின ஆலயத்திலே கர்த்தர் அங்கே வந்தார். சாலமோன் பெரிய பிரம்மாண்டமான அமைப்பு கொடுத்தார். பிரம்மாண்டம் இருந்தால்தான் கர்த்தர் வருவார் என்று அல்ல, என் கர்த்தர் வருகிறார், நான் பிரம்மாண்டமாய் செய்வேன் என்று செய்தான். அல்லேலூயா. பிரம்மாண்டமாக இருந்தால் தான் மனிதர்கள் வருவார்கள், பெரியவர்கள் வருவார்கள், விஐபிஸ் வருவார்கள். நம் ஆண்டவர் வருவதே நமக்கு பிரம்மாண்டம். சாலமோனுடைய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் அவர் வந்தாரே, அந்த மகிமை தான் பெரியது. ஹல்லேலூயா. God is actively present in our place. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த திருச்சபையில் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறது உண்மை என்றால், இந்த திருச்சபையில் கர்த்தரும் வந்திருப்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆமாம், சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் வெற்றி என்று சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயத்தை நிறுவினான். நம்ம லைஃப்பில் கூட ஒரு பெரிய வெற்றியாக எடுத்துக்கணும். கர்த்தருக்காக செய்கிற அத்தனை பணியும் மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட், ஆண்டவருக்காக சாதிப்பேன். ஆமென். நமக்காக செய்கிற சாதனைகள் இங்கேயே ஃபோட்டோவோட போயிடும். கர்த்தருக்காக செய்கிற சாதனைகள், அந்த ஃபோட்டோ நமக்கு முன்பாக பரலோகத்தில் போகும், நம்மை வரவேற்கும். ஹல்லேலூயா. The temple of God has to be completed. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். கட்டப்படலைன்னா ஜனங்களை எங்கே கூட்டுவீங்க? எங்கள் அப்பா ஆலயத்துக்கு இடம் பார்த்துருக்காரு, எல்லாம் இங்கே வாங்க, எங்கே வந்து எங்கே பார்த்துன்னு இருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். காலி கிரவுண்டில் கூட்டிட்டாரு, எங்கே பார்த்து கொண்டு இருப்பாங்க? ஆனால் ஆலயம் இருந்தால், அந்த ஆலயத்தின் நடுவில் பரிசுத்த ஸ்தலம் இருந்தால், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தால், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருந்தால், அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனம் இருந்தால், அந்த கிருபாசனத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கினால் ஜனங்கள் எல்லாரும் இந்த மகிமையை காண்பார்கள். Hallelujah. We are here to finish the work of God. ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏன் கர்த்தருடைய பணியை செய்வதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். மகனே மகளே, நீங்கள் போய் சாலமோன் போல கோல்டெல்லாம் வாங்கி கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2 பேர் ஒருமனப்பட்டு கூடினாலே அங்கே உங்கள் கர்த்தர் வருகிறார். The work that God has given to you is completed when you gather people, when you pray for people. Amen. சாலமோனுக்கு ஆலயத்தை நிறுவுறது ஒரு பணி. இன்னொரு பணி என்ன தெரியுமா? ஜனத்தை கூட்டுவது. நம்ம இப்போ சுக்கோத் நன்னாளில் இருக்கிறோம். சுக்கோத் பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுக்கோத் பண்டிகை வருகிற திங்கக்கிழமை முடிவடையுது. 13th முடியுது. 12th அன்றைக்கி நம்ம ஜிஐயில் டேயில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்ஜிஐலையும் டேயில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். 12th அன்றைக்கி ஈவினிங்கும் இங்கே ப்ரேயர் இருக்கும். 13th அன்னைக்கு சாலம் அசம்பிளி எல்லாரும் ஒன்றாய் கூடி வரணும். 8ஆம் நாள் அதுவும் ஓயும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சித்தமான நம்ம அன்னைக்கு கூட கூடி ஜெபிக்க பார்ப்போம். கேதரிங் த பீப்புள். புரிஞ்சுங்க, ஊழியத்தில் சபை நிறுவிட்ட பிறகு மக்களை கூட்ட வேண்டும். சாதாரண பணியில் அனைத்து இஸ்ரவேலர்கள் வர வேண்டும். வாட் இஸ் த லாஜிஸ்டிக் தட் ஹி வுட் ஹவ் டன்? எக்ஸலண்ட்டாக. ஒருத்தர் கூட ஸ்டம்பேட் ஆகக்கூடாது. ஜனங்க கூட்டுறது பெருசில், ஜனங்க இடிச்சுப்பாங்க, மிதிச்சுப்பாங்க. நல்லா வாட்டம் சாட்டமாகறவங்க என்ன பண்ணுவாங்க? முட்டி தள்ளிட்டு போயிடுவாங்க. குழந்தைங்க மாட்டிக்கும், வயசானவங்க மாட்டிக்கும். இல்லை, கூட்டம் கூடும்போது கூட்ட நெரிசல் பெரிய டேஞ்சர். கூட்ட நெரிசல் வந்து இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக சேலஞ்சு. ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், பப்ளிக் மீட்டிங்கில். ஆமீன். கூட்ட நெரிசலில் எப்படி சாலமோன் பிளான் பண்ணார்? குரூப்பாக வகை வகையாக பிரித்தார். குரூப்பாக வகை வகையாக, கோத்திரமாக அவங்கவுங்க அந்த நிலையில் இருப்பாங்க. அந்த நிலையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்கவுங்க அந்த ஸ்டாண்டில் இருப்பாங்க. பீப்புள் cannot go in chaos.
ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் வைக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவரவர் தன் நிலையிலே ஊழியம் செய்தார்கள். ஆசாரியர்கள் தன் வேலையை செய்தார்கள், லேவியர்கள் தன் வேலையை செய்தார்கள், ராஜாக்களுடைய வம்சம் ராஜாவுடைய வம்சம் அதை செய்தது. எவ்ரிதிங் வாஸ் கம்ப்ளீட்டட். இட் வாஸ் யூனிஃபைடு. அவங்களுக்கு தெரியும் நான் ஏன் இங்கே வருகிறேன் என்று. தெளிவாக புரிஞ்சுங்க. கூட்டம் கூடும்போது அந்த கூட்டத்துக்கு தெரிய வேண்டும் நாம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம். வந்திருக்கிற கூட்டத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். குறிப்பாக என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும். அங்கங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட், குறிப்பாக வெளிநாடுகளில் போகும்போது நிறைய லிஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. சில இடத்துல நீங்கள் சாப்பிடவே கூடாது. பார்த்துருக்கீங்களா? போட்டிருப்பாங்க. ஸ்மோக் பண்ணக்கூடாது. கரெக்ட் தானே? இந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாது, கத்தக்கூடாது, பேசக்கூடாது, நிறைய சிஸ்டம் போட்டிருப்பாங்க. பீப்புள் ஷுட் நோ வாட் தே ஷுட் நாட் டூ. சொல்லி கொடுத்துருப்பாரு சாலமோனு? கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாரு. லட்சக்கணக்கான ஜனம் வர போகிறாங்க, லட்சக்கணக்கான பலி செலுத்த போகிறாங்க. எல்லார் கையிலையும் பட்டயங்குது. எல்லார் கையிலும் என்ன இருக்கு? அவன் வந்து காளைகளை பலி செலுத்த போகிறான், ஆடுகளை பலி செலுத்த போகிறான். ஆயிரக்கணக்கான பலிகள் செல்லும் போது அந்த கத்தி ஆடு மேலே படுறது ஒரு மனுஷன் மேலே பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமாம். நம்மளெல்லாம் இப்போ எங்கன்னா பப்ளிக் மீட்டிங் போனோம்னா அன்ஆர்ம் பண்ணுவாங்க. ஆமாம். ஒரு இரும்பு கூட கொண்டு போகக்கூடாது. ஸ்கேனர் வந்து மெட்டல் டிடெக்டர் வந்து என்ன பண்ணோம், காம்பஸ் பின்னு எடுத்துகிட்டு போன கூட கட்டி போட சொல்லும். ஆனால் அன்றைக்கு அவ்வளவு லட்சக்கணக்கான பேர்களை வைத்து கொண்டு கூட்டினான். என்ன தெரியுமா? ஒரே அஜெண்டா, யூனிஃபைடு வர்ஷிப். நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதனை செய்வோம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் பேச்சு என்ன? இந்த காலவேளை நீ என்னத்தை பேசித்து கொண்டிருக்கிறாய்? என்னத்தை யோசித்து கொண்டிருக்கிறாய்? எதை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறாய்? அது அவரை ஆராதிக்கிற ஆராதனை என்றால் உன்னை கர்த்தர் கோடியை பெருகும்படி செய்வார். இல்லை என்றால் உன்னை அவரோட இணைத்துக்கொள். when people gather, when they have a dual thought, அவர்கள் வேறொரு இருதயம், மாற்று இருதயம் இருக்கும் என்றால் வேறொன்றை செய்வார்கள். சாலமோன் கட்டின ஆலயத்தில் ஒரே பேச்சு தான், ஒரே லட்சியம்தான், என் ஆண்டவரை ஆராதனை செய்யும். ஹல்லேலூயா. 120 ஆசாரியர்கள் தங்களுடைய ஷோஃபார், தங்களுடைய எக்காலங்களை தொனிக்க போகிறார்கள். 120 பேர் மாற்றி தொனிச்சிட்டா, ஆளாளுக்கு தொனிச்சா. எவ்ரிதிங் வாஸ் சிஸ்டம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை பாட போகிறார்கள். கர்த்தரை உயர்த்த போகிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த குரல் அதற்காக படைக்கப்பட்டது. நம்ம வாயில் நிறைய சவுண்ட்ஸ்லாம் வரும். அதில் யாரையாவது திட்டுறது, ஏய் என்பது, ஓய் என்பதெல்லாம் சவுண்டு ரொம்ப பெருசாக இருக்கும். இதற்காக கர்த்தர் படைக்கவில்லை என்பதை இந்த வாய்க்கு பார்த்து சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவதற்காகத்தான் இஸ்ரவேலனே நீ படைக்கப்பட்டிருக்கிறார். ஜனங்களுக்கு அலர்ட் பண்ணோன்னா சவுண்டு கொடுப்பாங்க, கத்துவாங்க. கத்துறதை தாண்டி விசில் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த விசில் கத்துறதோட தாண்டி போகுமா? போகுது தானே? ஏன்? they want that they are gathering the attention. இவங்க எக்காலம் துணிக்கிறாங்க, அது இன்னும் ரொம்ப சவுண்டு, விசிலெல்லாம் விட சவுண்டு. என்னங்க துணிக்கிறீங்க? ஏங்க ஊதுறீங்க? ஏங்க விசில் அடிக்கிறீங்க? ஏங்க எக்காலம் துணிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்று நான் எக்காலம் துணிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்று கத்துகிறேன். கர்த்தரை இந்த இடத்தில் உயர்த்துகிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த ஆலய பிரமிசஸில் வரும்போது தெளிவாக புரிஞ்சுக்கணும், இங்கே கர்த்தர் உயர்த்தப்படுகிறாரா, யாராகிலும் மனிதன் உயர்த்தப்படுகிறானா? இங்கே கர்த்தரை உயர்த்தும்படியாக நான் வருகிறேனா, இல்லை என்னை நானே உயர்த்தும்படியாக வருகிறேனா? இல்லை, கர்த்தர் தான் உயர்ந்திருப்பார், கர்த்தர் தான் உயர்ந்திருக்க வேண்டும், கர்த்தர் தான் பெரியவர். இயேசு இந்த பூமியில் வரும்போது சாதாரணமாக எளிமையாக நடந்து வந்தார். இந்த பிரம்மாண்டமான மன்னன் சாலமோனை பற்றி சொல்லும்போது சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார். பிரம்மாண்டனா சாலமோன் தான், ராயல்னா சாலமோன் தான், அழகுனா சாலமோன் தான், ஹீரோனா சாலமோன் தான். இன்றைக்கி தான் மூவியில் ஒரு ஹீரோயின் கூட நடிப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னொருத்தவங்க கூட நடிப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னொருத்தவங்க, அப்படிலாம் போகுது இல்லையா? சாலமோனுக்கும் அப்படி இருந்துச்சு. ஹி வாஸ் லைக் ஏ ஹீரோ. ஈஜிப்ட்லேருந்து பெண் எடுத்தார், அது ஒரு ரொமான்ஸ், அது ஒரு பாட்டு, அது ஒரு நாடகம். இப்படியெல்லாம் வாழ்ந்த அந்த சாலமோனுடைய பிரம்மாண்டத்தை காட்டிலும் கர்த்தருடைய பிரம்மாண்டம் தான் பெரியது. உலகத்தில் இன்றைக்கி பிரம்மாண்டம் இருக்கும், ஹீரோயிக் வர்ஷிப் இருக்கும், அழகானவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், ஸ்மார்ட்டானவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், பணக்காரர்களுக்கு நல்ல பேர் இருக்கும், கோல்டு போட்டவர்களுக்கு நல்ல பேர் இருக்கும்.
பட்டயத்தை எடுத்தவர்கள் நல்ல பேர் இருக்கும், அவர்களை காட்டிலும் கர்த்தருக்கு தான் பெரும் பெயர் என்பதை சாலமோன் இங்கே நிரூபித்து காட்ட போகிறார். வந்திருக்கிற ஜனங்கள்லாம் யாரை பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை சாலமோனை பார்க்க வரலாம். சாலமோன் ராஜா நான் ஸ்மார்ட்டாக தெரியுமா, என்ன அழகாக தெரியுமா, தாவீதோட புள்ள, அவங்க ஒய்ஃபுங்கெல்லாம் ஒரு நாட்டில் இருந்து எடுத்திருக்காரமே என்று வரலாம். ஆனால் சாலமோன் சொல்றார், லுக் அட் காட், ஆண்டவரை பாருங்க, நான் அல்ல, நான் ஒரு சராசரி மனிதன் என்று சாலமோன் நிரூபித்தானே, அதுதாங்க இந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டம். Why the church of God has to be established? ஏன் தேவனுடைய ஆலயம் நிறுவப்பட வேண்டும்? தேவனுடைய ஆலயம் நிறுவப்படுவதே இங்கே எந்த மனிதனும் பெரியவன் அல்ல, இந்த ஆலயத்துக்குள் வருகிற அந்த ஆண்டவரே பெரியவர் என்பதை நிரூபிக்கும்படியாகுது. Hallelujah. God is in this place. தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். This is the place for God. இது ஆண்டவருடைய இடம். God will be magnified in this place. இந்த இடத்தில் கர்த்தர் மாத்திரமே மகிமைக்குரியவராய் இருக்கிறார் என்பதை சாலமோன் தலைமையில் நடத்துகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படைச்சிருந்தார்னா நீங்கள் தான் ஆண்டவர் அதிகமாக துதிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கோல்டு கொடுத்தாரு, அந்த கோல்டை போட்டுட்டு யாரை தான் துதிக்கணும்? கர்த்தரை தான் துதிக்கணும். நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக பேசுவீங்கன்னா அந்த ஸ்மார்ட்னஸோட யாரை துதிக்கணும்? கர்த்தரை தான் துதிக்கணும். நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, அதை வச்சு யாரை தான் துதிக்கணும்? கர்த்தரை. பெரிய எடுத்துக்காட்டு சாலமோன் தன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக காட்டப் போகிறான். சாலமோன் நான் அல்ல, என்னிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை காட்டுகிறான். ஹல்லேலூயா. சாலமோன் இந்த ஆலயத்தில் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. என்னங்க இது பலி? டிவோஷன் டு காட். அங்கே 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 அவரவர் பலி செலுத்தினாலும் சொல்லப்பட்டு நம்ம போக போகிறோம் உள்ள. நம்ம என்ன பலி செலுத்தலாம் சொல்லுங்க? ஸ்தோத்திர பலி. என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பலியை ஜீசஸ் பலியான பிறகு இந்த பலியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். நம்ம யாரும் கடா வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பலி செலுத்தினா போதும்? ஸ்தோத்திர பலி. ஜஸ்ட் ஸ்தோத்திர பலி. என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஸ்தோத்திரம் போட்டிங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள யார் வரணும்? கர்த்தர் வரணும். அது எப்படின்னா, மேடையும் இல்லை, மேடையும் அமைக்கலை, கூட்டமும் அமைக்கலை, கையில் ஒரு மாலை வச்சுருக்கீங்க, இந்த மாலை இயேசுக்கே அப்படின்றீங்க. இயேசு ஒடியாடுறாரு, என் புள்ள மாலை எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு வாங்கிட்டு போகிறார். திரும்பி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த மாலை இயேசுக்கேன்றீங்க. இயேசு வரார். வருவாரா? வருவார். அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு அவர் வருவார். நல்லா மகிமைப்படுத்தணும். என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், விடாதீங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் 100 ஸ்தோத்திர பலிகள் படிங்க. சாலமோன் பாருங்கள், வேலையே பலி செலுத்துறது தான். It shows that you are devoting to God. நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அவரை தொழுது கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். The temple is the center of worship. ஆலயம் தான் மைய பகுதி. ஆலயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. வீட்டில் உள்ள கணவன்மார்களுக்கு, ஆண்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். The temple of God is the center place for you. கர்த்தருடைய ஆலயம் தான் மைய பகுதியாக இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இஸ்ரவேலர்களுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்களை வைக்கும்போது, அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு திசையிலே 3 கோத்திரம், கிழக்குலேருந்து 3 கோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்துருக்கோம். வடக்குலேருந்து 3, தெற்குலேருந்து 3, மேற்குலேருந்து 3 கோத்திரமாக ஒரு டைரெக்ஷனில் இருந்துட்டு அப்படியே ஆலயத்தை பார்த்து தான் அவங்க வீடு கட்டியிருந்தாங்க. தூங்கி இருந்ததை தான் பார்ப்பாங்க. ஆலயம் அந்தி பலி நடந்து கொண்டிருக்கும் பார்ப்பாங்க, சந்தி பலி நடக்கும் பார்ப்பார்கள். சாபத் அன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறார்கள். God is the center of our life. தேவன் தான் நம் வாழ்க்கையின் மையமாக இருக்கிறார். Our devotions is going to be the center of our life. அவருக்கு பிடித்த ஆராதனை செய்வது தான் நம்முடைய வாழ்க்கையில் மையமாய் இருக்க போகிறது. We are here to convince God. We are here to praise God. We are here to lift the name of the Lord. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஆலயத்துக்கு பேர் the first temple, முதலாவது ஆலயம். ஆபிரகாம் என்கிற அந்த தனி மனிதன் தோன்றி ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் கிட்ட முடிய போது சாலமோன் வராரு, என்னத்தை தோற்றுவிக்கிறார்? ஆலயம். த ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய முதல் ஆலயம். ஆமென். இட் இஸ் த பெர்மனன்ட் டெம்பிள் ஆஃப் காட். இந்த இடத்துல தான் இயேசுவும் வரப்போகிறார். ஆமென். இன்றைக்கி அந்த இடம் நம்ம கையில், கிறிஸ்தவர்கள் கையில், தேவனுடைய பிள்ளைகள் கையில் இல்லாமல் இருக்கலாம். அங்கே தான் இயேசு வர போகிறார். ஆமென். அந்த இடத்துல தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த இடத்துலேருந்து அருகாமையில் தான் இயேசுவோட சிலுவை மரணமும் நேர்ந்தபடினால் அந்த எருசலேம் பட்டணத்தில் தான்
புறஜாதியாராகிய நமக்கும் ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கையும் அங்கே தான் நிறுகிறது. ஹல்லேலூயா. சாலமோன் அங்கே ஆலயத்தை கட்டினான். இயேசு தம் இரத்தத்தினால் அங்கே ஒரு ஆலயத்தை நிறுவினார். அங்குதான் நமக்கு பாவ மன்னிப்பு பெற்றது. அங்கே ஆடுகள் பலி செலுத்தப்பட்டது. சாலமோனுடைய ராஜ்யத்தில் 1000 வருடங்கள் கழித்து சரியாய் இயேசுவும் அங்கே பலியிடப்பட்டார், இந்த பாவிகளை சேர்த்தழைக்க முடியாது. ஹல்லேலூயா. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் காட்? இந்த ஆலயம் ஏன் இருக்க வேண்டும்? இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய திட்டம். கர்த்தருடைய ஆலயம் நிறுவுவது ஆண்டவருடைய திட்டம். சொல்லுங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் நிறுவுவது ஆண்டவருடைய திட்டம். சொல்லுங்க, என் மூலமாக ஆலயம் நிறுவுவது என் கர்த்தருடைய திட்டம். இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் கமிஷன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவரும் கை கொள்ள முடியும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார் என்றால், சீஷர்கள் கூட்டம் கூடும்போது அந்த சீஷர்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்க ஆலயம் அவசியம். நம்ம OMR பகுதியில் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஆலயத்துக்காக ஒரு இடம் வாடகைக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னும் போது மதச்சர்ச்சிலேருந்து அம்மா, நம்முடைய ஆவிக்குரிய தாய் ஒரு மெசேஜ் போட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? பில்ட் யுவர் பீப்புள் ஃபர்ஸ்ட். முதல்ல நீ ஆலயத்தை நிறுவுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கு. இந்த கூட்டம் ஆராதிப்பதற்கு இடம் வேண்டும் என்று ஜெபம் செய், கர்த்தர் தருவார். உருவாக்கிட்டோமா? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் போன வாரம் கூட 50 பேர் அட்டண்டன்ஸ், அதுக்கு முந்தின வாரம் 60 பேர் அட்டண்டன்ஸ். இப்போ ஆலயத்துக்கு ப்ரே பண்ணலாமா, ப்ரே பண்ணக்கூடாதா? ப்ரே பண்ண வேண்டும். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆலயத்துக்கு லேண்டை நம்ம தான் வாங்கணும்னு. தாவீது காலத்தில் ஆண்டவர் லேண்டு வாங்கி வச்சுட்டு போயிருப்பார். சாலமோன் காலத்தில் கோல்டுலாம் வாங்கி சேர்த்து வச்சுட்டு போயிருப்பார், இல்லை கட்டி வச்சுட்டு கூட போயிருப்பார். நீங்கள் என்ன பாஸ்டர் பண்ண போகிறீங்க? உள்ளே போய் ஆராதனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? இட் இஸ் பர்மனன்ட். இட் ஹேஸ் டு பி பர்மனன்ட். கர்த்தருடைய ஆலயம் நிறுவப்பட வேண்டும். Where God's presence is going to reside within his people. தங்கள் மக்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்யும்படியாக ஒரு இடம் அவசியம். இந்த இடத்த நம்ம 10 வருஷமா ரெண்டுக்கு எடுத்து நடத்தி கொண்டுக்கிறோம். இந்த இடத்துல அவருக்கு செய்கிற ஊழியத்தை தவிர வேறு எதுவும் நம்ம நடத்தினதில் நடத்த போகிறதும் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவரை பற்றி தான், அவரோட பைபிள் தான், அவரோட பாட்டு தான், அதெல்லாம் பண்ணி கொண்டுக்கிறோம். சாலமோன் ஆலயம் இப்படி தான். ஆமென். ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆலயம். அதை இன்றைக்கு அதை டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு அதனுடைய பேர் வந்து மவுண்ட் மோரியா மலை. இந்த மோரியா மலை மேலே தான் ஒரு காலத்தில் பலிபீடம் கட்டி ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த போனார். கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்ணார்? காப்பாற்றினார். ஈசாக்கு, ஆபிரகாம் நீ உன் மகனை இங்கே பலி செலுத்த தேவையில்ல, சில வருஷம் கழிச்சு என் மகனை நான் இங்கே பலி செலுத்துவேன் என்று சொன்ன இடம்தான் அது. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் டிசைன். பரலோகத்தினுடைய மாடல். பரலோகத்தில் ஆலயம் இருக்கல ஒரு மாடல். அந்த இடத்துல ஆண்டவர் எங்கே உட்காருவாரோ அதே மாதிரி ஒரு அமைப்பு கீழே மோசேக்கு காட்டி கொடுத்தார். மோசே எழுதி வச்சிட்டார், அவங்க பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்தார். சாலமோன் அதை கட்டி முடித்தார். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆமென். இந்த 5ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியத்துவமானதாக இருக்குது. இந்த 5ஆம் அதிகாரத்திலே, இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார். நான் அதை யோசித்து கொண்டிருக்கும்போது, த கம்ப்ளீட்டட் ஒர்க், நிறைவேற்றப்பட்ட வேலை. சாலமோன் வேலையை முடித்ததாக சொல்லப்படுகிறது. இயேசு கூட சிலுவையில் தொங்கும்போது முடிந்தது என்று சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? சொன்னாரா? எந்த நாட்டில் சொன்னார்? இஸ்ரேலில். எந்த சிட்டியில் சொன்னார்? எருசலேமில். இவர் எந்த சிட்டியில் சொல்கிறாரு? சாலமோன். எங்கே சொல்கிறாரு? அதே எருசலேமில் தான் சொல்கிறார். முடிந்தது. எஸ், கம்ப்ளீட்டட். The great achievement in Solomon's life, the great achievement in Jesus' life, the great achievement in your life. சாலமோனுடைய வாழ்க்கையில வேலை முடியும் என்றால், இயேசுடைய வாழ்க்கையில முடியும் என்றால், சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பணி முடியும், நிறைவேறும். ஆமென். எத்தனை பேர் செய்து முடிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? செய்வோம். பிகாஸ் ஐ எம் டெடிகேட்டட். எப்படி முடியும்னு கேட்குறீங்களா? நான் என்னை என் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சாலமோன் தன்னை அர்ப்பணித்தது போல நான் என்னை என் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. வேலை முடிந்தது. எல்லாவற்றையும் முடிந்த பொழுது கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்தான். ஹல்லேலூயா. அவனுடைய தகப்பன் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்த காணிக்கைகளையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். He handed over everything. எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோனும் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேல் மூப்பரையும் கோத்திர பிதாக்கள் ஆகிய இஸ்ரவேல் புத்திரர் வம்சத்தார் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஜெருசலேம் சிட்டி, சியோன்லேருந்து ஜெருசலேம் சிட்டியில் கொண்டு வர போகிறார்கள். கொண்டு வந்து
கூடி வந்து எல்லாவற்றையும் கொண்டு வர போகிறார்கள். கர்த்தருடைய பொருள்கள் எல்லாம். நான் தாவீது ஒரு கூடாரம் அமைச்சு இந்த கூடாரத்தில் எல்லாத்தையும் வச்சுருந்தார். இப்போ ஆலயம் கட்டப்பட்டாயிற்று, பொருள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும். யாரை கூட்டி கொண்டு வருகிறார் பாருங்கள், இஸ்ரவேலினுடைய மூப்பரையும். செகண்ட் வர்ஸ், கோத்திர பிரபுக்கள் எல்லாரும். இட் இஸ் அன் டீம் ஒர்க், இட் இஸ் அன் கம்பைன்ட் ஒர்க். இட் நீட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். கர்த்தருடைய பணி நிறைவேற்ற சாலமோன் மாத்திரமல்ல, மூப்பர்கள் அவசியம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் மாத்திரமல்ல, சொல்லுங்க, மூப்பர்கள் அவசியம், கோத்திர பிதாக்கள் அவசியம். ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அவசியம், முக்கியஸ்தர் அவசியம், தேவனுடைய பிள்ளைகள் அவசியம். திஸ் இஸ் a memorable event. கர்த்தருடைய பணி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற பணி, அது மிகவும் முக்கியம். அதற்கு மூப்பர்கள் அவசியம், கூட்டம் அவசியம், மக்கள் அவசியம். அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டிட்டாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்தோம் என்றால், எல்லா இஸ்ரவேலரும் பெட்டிக்கு முன்பதாக எண்ணிக்கைக்கு தொகைக்கு அடங்காத ஏராளமான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். எனக்குள்ளே எப்போதும் ஒரு ஆசை, நம்ம ப்ரேயர் டிரைவ்லாம் போகிறோம், ஊழியத்துக்கெலாம் போகிறோம்ல, நம்ம கூட வர டீமில் பாஸ்டர் பார்த்து நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாமலே தானாக என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்களான்னு நான் செக் பண்ணே வருவேன். அவங்க பேசின்னு வருவாங்க, விளையாடின்னு வருவாங்க, சண்டை போட்டுன்னு வருவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க, கிண்டல் பண்ணிட்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைங்க தானாக ஆண்டவருக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலி போடுமான்னு நான் பார்ப்பேன். சில பிள்ளைங்க போடுறதையும் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. சாலமோன் கூட்டத்தை கூட்டி இருக்கிறான். அவரவர் பாருங்க, தன் நிலையிலே. 6ஆம் வசனம், இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பதாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலி செலுத்தினார். ஏராளம், அவரவர் அவங்க ஆலயத்தில் வந்து, மகளே நீ உட்காந்து தனியாக ஒரு 100 ஸ்தோத்திர பலி போடுன்னு சொல்ல வேணாம். தனியாக மைக்கு கொடுக்கலான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் பிடிக்கும், மைக்கில் போட்டால் தான் பிடிக்கும்ல, தனியாக பிடிக்கும். சபை முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிட்டாங்க, டீ குடிக்கிறாங்க, நீங்கள் உட்காந்து ஸ்தோத்திர பலி போடலாம். வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அவரவர் பலி செலுத்தினாங்கன்னா, சாலமோன் ஒரு பலி செலுத்திட்டு அடுத்தது செலுத்துறதுக்குள்ள வேற யாரோ போடுறாங்க. என் ஆண்டவருக்கு நானும் துதிப்பேன், என் ஆண்டவரை நானும் ஸ்தோத்தரிப்பேன். சூப்பர்ல. இது அவசியம், பிள்ளைங்களுக்கு சொல்லித் தரணும். we are here to praise God. இந்த இடத்துல ஆண்டவரை துதிக்கும்படியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்லுவேன், ஐடி போடுறவங்க, பிபிடி போடுறவங்க, சாப்பாடு செய்கிறவங்க, என்னென்ன வேலை பண்ணாலும் இங்கே வந்து ஒரு 100 ஸ்தோத்திர பலி படிச்சுட்டு போங்கன்னு சொல்லுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்திருக்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. செய்யணுமா வேணாமா? அவரவர், எவ்ரிவன், எல்லாரும். கர்த்தருடைய ஆலயம் தான் முக்கியம், உடன்படிக்கை பெட்டி தான் முக்கியம், கர்த்தருடைய பிரசன்னம் தான் முக்கியம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியம். அந்த பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்வீங்க? நான் ஒரு பெரிய கேண்டில் ஏரியா விடுறேன்னு வைங்களேன், நீங்களாம் சுற்றி நின்றுக்கிறீங்க, அது அணையிற மாதிரி இருக்குது, டக்குன்னு கை வச்சு மறைக்க மாட்டீங்க இல்லை? ஒரு பெரிய தலைவரை கூட்டி கொண்டு வந்திருக்கோம், அவர் வந்து உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், நானும் உள்ளே போயிட்டேன், ஒரு விஷயமா ஏதோ பொருள் எடுக்க போயிட்டேன், அவர் தனியாக நிற்கிறார், போய் ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க? ஐயா எனக்கு வருவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அதைத்தான் நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். கர்த்தரை விடக்கூடாது. கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலில் வந்த தேவனை ஒருவரை விடவில்லை. எல்லா மூப்பர்களும் தலைவர்களும் ஆளுக்கு பலி செலுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள். They pleased the heart of God. இன்றைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிற மகனே மகளே, கர்த்தருடைய மனதை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய மனதை தொடுவடும்படியாக, கர்த்தருடைய மனதிலே நல்ல பேர் வாங்கும்படியாக தான் நீ இங்கே வந்திருக்கிறாய். There is security in His presence. அவருடைய பிரசன்னத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு. His presence is permanent. அவருடைய பிரசன்னம் நிரந்தரமானது. மக்களுடைய பிரசன்னம் நிரந்தரம் அல்ல. அவங்க வருவாங்க, போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருந்திருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவங்களுடைய பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடுது, அவங்கள மிஸ் பண்ணுறோம். ஆனால் கர்த்தரை நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணவே மாட்டோம். நித்திய பிரசன்னம், நிரந்தர பிரசன்னம் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இட்ஸ் நீடட் ஃபார் தம். கானானுக்கு வரும்போது அனாதைகளாய் வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தரை அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கொண்டு வந்துட்டாங்க, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதில் என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாம் பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது. ஆமாம், அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஹூக்ஸ் இருக்கும், அந்த ஹூக்கு மேலே பார்ஸ் இருக்கும், கோல்டன் பார்ஸ் இருக்கும், அதில் தான் தூக்கணும். ஆசாரியர்கள் தான் தூக்கணும். கோகாத்தின் புத்திரர் எதை தூக்கணும், மெராரியின் புத்திரர் எதை தூக்கணும், அப்புறம் கெர்சோம் புத்திரர் எதை எடுக்கணும்லாம் போட்டிருக்கு. அவங்கவுங்க அதை எடுக்கணும். சாலமோன் கூட பார்க்கக்கூடாது.
ஆசாரியர் தான் வேலையை செய்யணும், பிரதான ஆசாரியன் தான் வேலையை செய்யணும், பொதுமக்கள் எதையும் பார்க்கக்கூடாது, எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று எண்ணி துதிக்கிறார்கள். அன்றைக்கி ஆலயத்துக்கு வந்துக்கிறோம், எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, டிவி தெரியுது, மைக்கு தெரியுது, உங்களுக்கு என்ன தெரியுது, எனக்கு உங்களை தெரியுது. அந்த கர்த்தரை மட்டும் தெரியல, அவரை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கண்ணுக்கு தெரியாத கர்த்தர் தான் உங்கள் ராஜா, என் ராஜா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இங்கே இருக்கிறது. ஒரு விஷயம் கண்ண முடியும், ஆண்டவரே மகிமை இந்த இடத்துல இருப்பதை என்னை உணரும்படி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்களேன். நீங்கள் பண்ணும்போதே தொடுவார். பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் தேவனே, அவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர வழி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Now the glory of God is going to fill the place. 11லிருந்து 14 வரைக்கும் பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்தில் வைத்த உடனே everyone started to work. The singers started to sing. When everyone focus upon God, the presence of God is strong. எல்லாரும் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ வந்திருக்கோமா, நான் மெசேஜ் கொடுக்குறேன்னா உங்களில் சிலர் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களில் சிலர் வேறு ஏதோ பார்க்க போவீங்க, அப்படி இப்படிலாம். நோ, நான் சொல்கிறேங்க, தண்ணி குடிக்கும் போது கூட என்ன பாருங்கள், தண்ணி குடிச்சிக்கிட்டே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும், ஒரு குழந்தை வந்தால் கூட மெசேஜை விட்டுருவாங்க, ஆண்டரை விட்டுருவாங்க, அப்படியே இருப்பாங்க, ஃபோக்கஸே இருக்காது. they don't focus upon God. they want other distractions. பல டிஸ்ட்ராக்ஷன். யாருன்னா அப்படி வந்தாங்கன்னா அப்படி பார்ப்பாங்க, எதனா ஒன்று பேசுனா அப்படி பேசுவாங்க, ஒரு ஈ போயிட்டா அந்த ஈ அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு பாசை போயிட்டா அந்த பாசை இது வரைக்கும் பார்க்காதபடி பார்ப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை வந்துட்டா ஒரு 50 பேர் அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை வெளியே ஓடும், அவங்க பார்க்கவே மாட்டாங்க. See, we need to avoid distraction. இதான் நான் சொல்ல வரேன். The singer sang for God. worship நேரத்தில் please don't be please don't be distracted. குறிப்பாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நீங்கள் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிறத நான் பார்க்குறேன். ஆராதனையா நீங்கள், அவர் பாடுறாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். நோ, அவர் பாடுறாரு, மைக் வச்சுக்கிறாரு, அவர் வாசிக்கிறாரு, எனக்கு என்ன இருக்குது, மைக்கில் சவுண்டு கேட்கணும். நோ, we should not be distracted. எத்தனை பேர் இந்த முடிவு எடுக்க போகிறீங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் வர வேண்டும் என்றால் அந்த ஓரத்தில் நிற்கிற அந்த அஷரிங், அந்த கடைநிலையில் இருக்கிறவர்கள் கூட கர்த்தரை துதிக்க வேண்டும். திஸ் இஸ் ரியாலிட்டி. ஆண்டவர் ஸ்டேஜில் தான் இருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருப்பார்? எல்லா இடத்துலையும் இருப்பார். பென்னின்னு சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்கில், அவர் பேசுகிற அரங்கத்தில் 3 ஃப்ளோர் இருக்குது. இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சுகத்துக்காக நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேமரா எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, இவரை கிட்ட பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அவர் சொன்னார், பென்னிஹின் இந்த மேடையில் நிற்கிறாரு, ஆனால் இயேசு எல்லா இடத்துலையும் நிற்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மகனுக்கு சுகம் கிடச்சிச்சான். கர்த்தர் எங்கன்னா இருப்பார். நம்ம ஆண்டவர் மேடையில் ஏறுற ஆண்டவரே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். பண்டிகைக்கு போகிறார், பண்டிகையில் தானே போனோம். அவர் பண்டிகைக்கு எருசலேம் ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு பெதஸ்தா கோலம், அந்த பெதஸ்தா கோலத்துக்கு வெளியில் 5 மண்டபம், ஜனங்கள்லாம் பப்ளிக் வந்து தங்குறோம். அந்த மண்டபத்தில் ஒரு மண்டபத்துக்கிட்ட ஒருத்தன் படுத்துனுக்கான். வானத்தை பூமியை படைத்த தேவன் அவங்ககிட்ட நின்றுகிறாருங்க. அவர் மேடையிலையும் வரல, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போல. என் மகனே, என் மகளே, நீ பின்னாடி அந்த குழந்தைய வச்சு உட்காந்துக்கலாம், இங்கெல்லாம் அஷரிங் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே மைக்கு போடலாம், இல்லை அங்கே சமைச்சு நிற்கலாம், இல்லை இந்த பக்கம் சமைச்சு நிற்கலாம். கர்த்தர் அங்கேயே கூட இருப்பார். அப்படியே அந்த நிலையில் ஆராதனை செய்யணும். ஒரு முடிவு எடுக்கலாமா? நம்ம சர்ச்சில் ஒரு ரூல் மாதிரி போட்டுக்கலாம், அவரவர் அந்தந்த நிலையிலே கர்த்தரை ஆராதனை செய்யணும். லேப்டாப் போடுற இடத்துல நம்ம இங்கே தானே இருக்கோம், முன்னாடி தானே, இல்லை நீ அங்கே ஆராதிக்கணும், ஏன்னா ஏசப்பா அங்கே இருப்பார். பாஸ்டர்லாம் இங்கே இருப்பாங்க, ஆண்டவர் எங்கே இருப்பார்? அங்கே இருப்பார். ஆண்டவர் நீங்கள் அந்த பேண்ட்ரியில் போய் தண்ணி குடிக்கும்போது இருப்பார். தண்ணி குடிக்கும்போது கூட என்ன பண்ணணும்? God should be the center point. இப்போ இந்த மெசேஜ் நான் கொடுத்துருக்கிறேன்ல, யார் வார்த்தையை பேசுகிறோம்? God should be center point. நீங்கள் அந்த இடத்துல டைரக்ட் பண்ணணும். அங்கே பார் ஆண்டவர் என்ன பேசுகிறார், அங்கே பார் ஆராதனை பண்ணுறாங்க, அதை பார். Give importance to God. When you give importance to God, the glory of God will be filled. அதான் நான் சொல்ல வருது. எல்லாரும் ஏக மனதோர், குடும்பமாய், தலைவராய், மூப்பர்கள் அனைவரும் சேர்ந்து பாடினார்களாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாக தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. The house of God was filled with glory. ஹல்லேலூயா. இந்த மகிமை அவங்க அனாதையாக எகிப்திலேருந்து வரும்போது கூட இருந்துச்சு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம். இந்த மகிமை இஸ்ரவேலர்கள் கூட பேசிச்சு. இஸ்ரவேலர்கள்லாம் அந்த ரெட் சீல, சிவந்த சமுத்திரத்தில் நேராக உள்ளே போயிட்டாங்களா? தைரியசாலிங்களா? இல்லை, அப்படியே பிரசன்னம் போச்சு, கூட போனாங்க.
பிரசன்னம் போச்சு. மகிமையின் மேகம் முதல்ல உடச்சிட்டு போது இவங்க போகிறாங்க. சும்மா ஒன்றும் இல்லை, பாலைவனத்தில் அப்படியே நடந்துட்டாங்களா தைரியசாலிங்களா? இல்லை, மகிமையின் மேகம் போச்சு, இவங்க கூட போனாங்க. கர்த்தர் தான் முதலாவதாக போனார். என் மகனே, என் மகளே, நீ கர்த்தரை ஆராதிக்க முடிவு பண்ணினால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிவு பண்ணினால், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடிவு பண்ணினால், நீ முன்பதாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உனக்கு முன்பதாக போகிறார். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். நாம் சிறியவர்கள் அல்ல, நாம் சிறியவர்கள் என்று வருத்தப்பட வேண்டாம். நம் தேவன் பெரியவர், அவர் முக்கியஸ்தர். He is the greater in our midst. He is greater than greatness. பெரியவை என்று ஒன்று இருந்தால் அந்த பெரியவை காட்டிலும் பெரியவர். He is wiser than wisdom. ஞானம் என்று ஒன்று இருந்தால் அதை காட்டிலும் அவர் ஞானி. கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணி என் மகனே, என் மகளே. கர்த்தர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். The presence of God is within our midst. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. மூப்பர்கள், தலைவர்கள் எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். இது பண்டிகை நாளா, சுக்கோத் நன்னாளிலே தான் இது நடந்திருக்கிறது. இன்றைக்கி நாமளும் சுக்கோத்தில் தான் இருக்கிறோம். இந்த மகிமை வந்தால் நல்லாமல் இருக்குங்க. எப்போ பாஸ்டர் வரும்? கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட். அந்தந்த பிள்ளைங்க அங்கங்கே அப்படியே கேமரா ஆப்ரேட் பண்ணுறவர் கேமரா ஆப்ரேட் பண்ணிங்கனே ஆண்டவருக்கு மகிமை. மைக்கு போடுறவங்க மைக் பண்ணிங்கனே ஆண்டவர். டீ போடுறவங்க டீ போட்டுக்கிட்டே ஆண்டவருக்கு. இசை வாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு. லெட் காட் பி கிரேட். அவரே பெரியவராக இருப்பாராக. வாங்க நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்காடு ஆராதிக்கலாமா? பரிசுத்தரே, ஏகமனதாய் பரிசுத்தரே சொல்லலாம். வீற்றிருக்கும் அப்பா பரிசுத்தரே, கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஒரு மனதாய் ஆண்டவர் அப்பா ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஒரு மனதாய் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு இயேசுவே. உமக்கு ஆராதனை சொல்லாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. மீண்டும் ஒரு ஆராதனை அப்பா உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் 2 நாளாகமும் 5வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட இடைபெற்றீரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா இதோ இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகள் மத்தியில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் போது அப்பா மகிமையின் மேகமாக இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் எங்க மத்தியில நீங்க கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நீர் மூடி வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 5வது அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர்கள் எல்லோரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லோரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவிடத்தில் கூடி வந்தார்கள்.
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு சாலமோன் அங்கே இருக்கிற இஸ்ரவேலின் மூப்பர்களையும் கோத்திர பிரபுக்களையும் மற்றும் வம்ச தலைவர்களுக்கு கட்டளையிடுகிறார். 7ஆம் மாதம் பண்டிகை அன்று கூடி வர வேண்டும் என்று. இந்த 7ஆம் மாதம் எதை குறிப்பிடுகிறது என்றால், திஸ்ரி மாதத்தை ஹீப்ரு கேலண்டர் படி திஸ்ரி மாதத்தை குறிப்பிடுகிறது. இந்த திஸ்ரி மாதம் நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இந்த திஸ்ரி மாதம் வருகிறது. இதில் தான் பார்த்தீங்கன்னா யோம் கிப்பூர், ரோஷ் ஹசானா மற்றும் சுகோத் பண்டிகையை நம்ம ஆசாரித்து கொண்டு இருக்கிறோம். நாமும் இந்த சுகோத் நாட்களில் இருக்கிறோம். அன்றைக்கும் சாலமோன் இந்த கூடார பண்டிகை அந்த நாழிகையில் தான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தார். கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் கர்த்தரோடு கூட இணைக்கிறார். நம்ம சரியான நேரத்தில் இந்த அதிகாரத்தை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் கூட இந்த கூடார பண்டிகை நாட்கள்ல இருக்கிற நாம் எப்படி நாம் ஆயத்தமாவோம்? நாம் பற்பல வேலைகளினால நம்ம பிஸியாக காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. கூடார பண்டிகை என்றாலே பார்த்தீங்கன்னா தேவன் நம் மத்தியில் வாசம் செய்கிறார் என்று அர்த்தமாம். நம்மளுடைய தேவன் நம் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் நாம் திருப்ப வேண்டும். நம் இருதயத்தில் கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்பொழுதும் கூட நம்மளுடைய இருதயத்தில் நம்ம கைகளை வைத்து நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. இன்றைக்கு எங்க இருதயத்தை நாங்க உங்க பக்கம் திருப்புகிறோம் அப்பா. நீங்க ஆயத்தப்படுத்துங்க, நீங்க எங்களுக்குள்ளாய் நீங்க வாசம் செய்யுங்கப்பா. அது மாத்திரம் அல்ல, இந்த நாள்ல நாங்க அவரவர்கள் ஸ்தானத்தில் நின்று ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை செய்யும் என்று நம்ம கேட்கும் போது இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில கூட நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம தேவனுக்கென்று நம்ம ஆயத்தப்படுவோமா? இதோ அவர் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறதே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இப்போ அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் போது அவருடைய மகிமையின் மேகம், அவருடைய பிரசனம் நம்மை தொட போகிறது. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவர். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராபா உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா எல்லோரும் ஒருமனப்பட்டு பூரிகையை ஊதும் போது, எக்கால சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடும் போது ஆண்டவரே உங்களுடைய மகிமை ஆண்டவரே இறங்கி வந்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது, அப்பா நாங்கள் உம்மை உயர்த்தும் போது உங்களுடைய பிரசன்னம் எங்களை அப்பா நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓரி பாலா ஷபரி பாலா பாக்கரபாம், ஓரி காபாலா ஷேரி ஆந்தர பரி பாலா பாக்கரபாம், ஓரி பாலா ஷபரி பாலா பாக்கரபாம். இன்றைக்கு எங்க இருதயத்தை நாங்க ஆயத்தப்படுத்துகிறோம்ப்பா. தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமா எங்களுடைய இருதயங்கள் மாறுவதாக.
அப்பா இந்த பண்டிகை நாட்கள்ல, இந்த கூடார பண்டிகையில கர்த்தர் எங்க மத்தியில நீங்க வாசம் செய்வதற்காக நன்றி. உங்க பிரசனம் எங்க மத்தியில இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில கூட நாங்க ஒரு மனதோடு இனி நாங்கள் ஒரு முடிவு செய்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தில் நின்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளினாலும் அப்பா நாங்கள் பாடல்கள் பாடியும் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்றும் நாங்கள் ஆர்ப்பரித்து ஆண்டவரே நாங்கள் உம்மை எப்போதும் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் தீர்மானம் செய்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம கைகளை உயர்த்தி அவர்கள் பாடினது போல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 7 தடவை நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இணைந்து ஒரு மனத்தோடு சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய 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 கிருபை என்றும் உள்ளது. ஆமென். திருச்சபையே, இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஆண்டவர் என் மனசில் பேசுகிறாரு. உலகம் ஃபுல்லாக ஜனங்க ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த ஹீரோவையோ அந்த பெரிய ஆளையோ பிடிக்கும். ஏன்னா அவங்கள பெரிய ஆளாக ஜனங்க காட்டியிருப்பாங்க. ஒரு மூவிலையோ மீடியாவிலையோ இல்லை படத்துலையோ அவர் பெரிய ஆள் மாதிரி, அவர் நினச்சா நடக்கிற மாதிரி, அவர் பேசினா நடக்கிற மாதிரி, அவர் அடித்தா வாங்குற மாதிரி, அப்படியே அவரை பெரிய ஆளாக பார்த்து பார்த்து ஜனங்க அந்த ஹீரோ வர்ஷிப்பே பண்ணுவாங்க. அவர் நிஜமாகவே நினைப்பாங்க அவரால் 100 பேர் அடிக்க முடியும், அவரால் சண்டை போட முடியும், அவர் இப்படி பண்ணுவார். அதை தான் உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் செஞ்சுருக்காங்க. ஹிட்லர், முசோலினி தான் அவங்க யானையை அடக்கிற மாதிரி, சிங்கத்தை அடிக்கிற மாதிரிலாம் காட்டி அந்த படங்க வரும்போது ஜனங்க உண்மையிலே நம்பி அவங்கள தலைவர்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஹீரோ வர்ஷிப் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் அவங்க வாழ்க்கையை படித்து பார்த்தோம்னா அவங்க உண்மையான ஹீரோ கிடையாது. யாரோ ஒருத்தர் அவங்கள பெருசாக பேசி 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 பெருசாக காட்டி காட்டி ஆயிட்டாங்க. ஏன் அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக வராங்கன்னா, நம்ம எங்கேயோ ஜீசஸை பெருசாக காட்டாததுனால, பெருசாக பேசாததுனால. ஜீசஸ்க்காக ஒரு கை கூட நம்ம தட்டுறது கிடையாது. நமக்குள்ள ஒரு எண்ணம். ஆனால் உலகத்தில் உள்ள மக்களை யாராவது பெருசாக பேசினாலும் நம்ம கை தான் முதல்ல தட்டுது. லாஸ்ட்டில் ஜனங்க மாயையில் போய் ஏமாறுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையை ஜீசஸை ரியல் ஹீரோவாக நினைக்கிறீங்க? அவரை ஹீரோவாக காட்டணும்னா நம்மளை ஹம்பிள் பண்ணணும். ஆமாங்க, இயேசு இயேசு இயேசு. இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தில் அன்னைக்கு இஸ்ரேலில் ஹீரோவே சாலமோன் தான். சாதாரண இஸ்ரேல்ன்ற ஒரு சின்ன நாட்டினுடைய மன்னன், எகிப்தினுடைய மன்னன் தான் பொண்ணை அவனுக்கு கொடுக்குறானா, அப்போ எவ்வளோ பெருமை. எங்கள் ராஜா எங்கேயும் போய் பொண்ணு எடுப்பார். சூப்பர் சூப்பர் கண்ட்ரி, அவங்க தான் சூப்பர், அவங்க தான் ஹை சூப்பர் பவர் கண்ட்ரியில் பொண்ணு எடுக்கிறார். எல்லா ஐரோப்பாலேருந்து பொண்ணு எடுக்கிறார். எல்லாருமே அவர் தான் ஹீரோ. ஆனால் அந்த ஹீரோ தன்னை ஜீரோவாக்கி கத்தரை காட்டின இடம் இதுதான். இதை படிக்கும்போது இதயம் நமக்கு இறங்குது. நம்ம பெரிய ஆள் இல்லை, இந்த பூமியில் எந்த மனிதனும் பெரிய ஆள் இல்லை. தனக்கு தகுதி இல்லாத பெயர்களையும் புகழ்களையும் மனிதர்கள் வாங்கிட்டு படாத பாடுபடுறாங்க. எல்லா துதிக்கும் பாத்திரர் இயேசுதான். நீங்கள் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். இனிமேல் எங்கே போனாலும் என் ஆண்டவரை பெருசுப்படுத்துவேன். சில கூட்டத்தில் நான் நின்று இருப்பேன், ஆராதனை பண்ணுவாங்க, ஜனங்க கை கூட தட்ட மாட்டாங்க. நான் நல்லா தட்டுவேன். ஏன் தெரியுமா? யாரா அந்த பேக்கு கை தட்டுறான் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பேக்கு யாருக்கு தட்டுறான்னு யோசிப்பாங்க. அப்போ தெரியும், ஐயோயோ இது இயேசுதான். நான் என்னைக்கு மாறிட்டேன்னு ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் கீபோர்டு வாசிக்க போனேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலம். அங்கே ஒரு அண்ணா வந்தார். அவர் ஒரு நல்ல பெரிய, ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப அழகாக இருந்தார். அவர் ரொம்ப காஸ்ட்லி பைக் வச்சுருந்தார். வச்சுட்டு வந்து அந்த அண்ணன், பரவாயில்ல யூ கேன் ப்ளே. அந்த அண்ணன் வந்தார். வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணார்.
எனக்குள்ள ஒரு எண்ணம், ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கிறவங்க பந்தா தானே பண்ணுவாங்க, இவருனா கை தட்டுறாரு. கை தட்டி அப்படியே கையை உயர்த்தி, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவர் கட்டியிருக்க வாட்சி, அவர் வந்த பைக்கு, அவர் வச்சிருக்க பை. கொஞ்ச நேரத்தில் கூட ஒருத்தவங்க வந்து உட்காந்தாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அப்பா, இந்த தம்பதியா இங்கே சர்ச்சில் ஒரு பந்தா பண்ணிட்டு போகலாமே, ஸ்டைல் பண்ணிட்டு போகலாமே, கை தட்டாத பெருமையாக உட்காரலாமே, அப்படி ஆராதிச்சாங்க 2 பேரும். ஆமாம், சில நாட்கள் கழித்து அடிக்கடி வருவாங்க அந்த வாரம். சில நாட்கள் கழித்து அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், அண்ணா நீங்கள் என்னண்ணா இப்படி வர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்கறது ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருக்கீங்களேண்ணா, நீங்கள் ஏன்னா ஸ்டைல் பண்ணக்கூடாது, பந்தா பண்ணக்கூடாது. பண்ணுவேன்டா, அதெல்லாம் வெளியே பண்ணுவேன், ஏசப்பா கிட்ட பண்ண மாட்டேன்டா, ஏன்னா அவர் தான்டா ரியல் ஹீரோ. அண்ணாலாம் ஜீரோடா, நான்லாம் ஜீரோடா, அக்காலாம் ஜீரோடா, ஏசாமி தான்டா ஹீரோ. நான் சொல்கிறீங்க, ஆமாடா, எனக்கு இதெல்லாம் கொடுத்தது ஏசாமி தான்டா. சாலமோன் கிட்ட கேட்டால் தான் சொல்லுவான், எனக்கு எல்லாம் கொடுத்தது என் ஆண்டவர் தான். திஸ் இஸ் ட்ரூ வர்ஷிப். எங்கே போனாலும் ஒன்று புரிஞ்சுங்க, நான் கை தட்டுறேன் என் கர்த்தருக்கு, நான் ஓடுறேன் என் கர்த்தருக்கு, நான் பாடுறேன் என் கர்த்தருக்கு. இந்த ஆலயத்தில் நான் ஒரு பொருட்டே இல்லை, கர்த்தர் மட்டுமே பெரியவர் என்கிற சிந்தை சாலமோனுக்கு இருக்கும் என்றால் நாம் எம்மாத்திரம். இயேசு இந்த பூமியில வரும்போது சாதாரண மலை பிரசங்கத்தில் ஜனங்களோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார் என்றார். அதே இயேசு தான் இங்கே இருக்கார். சாலமோன் இங்கே இல்லை. சாலமோன் இல்லை, தாவீது இல்லை, ஆபிரகாம் இல்லை, மோசே இல்லை, ஈசாக்கு இல்லை, ஆபிரகாம் இல்லை, எஸ்ரா இல்லை, எரேமியா இல்லை, யோவான் ஸ்நானகன் யாரும் இல்லை. ஒரே ஒருத்தர் தான் ஆதாம் காலத்தில் நின்ற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு. அவர் பெரியவர். என் கூட சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். என்ன சொல்லி போனாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லாம எழுமுற, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது முறை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 5வது முறை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. கடைசி முறை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகனே, நீதான் அந்த சாலமோன். மகளே, நீதான் அந்த சாலமோன். உனக்கு எத்தனை திறமைகள், எத்தனை அழகுகள், எத்தனை தாளந்துகள், எத்தனை பணங்கள், எத்தனை ஆடம்பரங்கள் கர்த்தர் கொடுத்தாலும் நீ அங்கே வருவது அவரை உயர்த்தும்படியாக மட்டுமே, அவருக்காக கட்டும்படியாக மட்டுமே, அவர் பெரியவர் என்பதை சொல்வதற்காக மட்டுமே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். God is great. God will be great. God has to be great. God has to be made great by this man. இந்த மனுஷனால் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பெருசுன்னு தான் சாலமோன் சொல்லியிருப்பாரு, கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இனிமே உயர்த்துவீங்க? எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும். ஆலயத்தில் பின்னாடி இருக்கும்போது கூட, ஆடியோ போடுற இடத்துல, டீ குடிக்கிற இடத்துல, சமைக்கிற இடத்துல, நடு ரோட்டில் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும். யார் உயர்த்துவார்? நான் இருக்கேன் உயர்த்த. நான் இருக்கேன். சொல்லுவீங்களா? கர்த்தரை உயர்த்த நான் இருப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்த. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் வச்சுங்க, எதனா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும், சர்ச்சு சார்பாக மீட்டிங் நடக்கும், கர்த்தரை தெரியாத ஜனங்க உட்காந்துப்பாங்க, நீங்களும் உட்காந்துப்பீங்க. பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது நம்மளாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவானுவாங்க, நீங்கள் கூச்சப்படுவீங்க. கர்த்தரை உயர்த்துவதற்காக தான் அவரோட ஆளாக உங்களை அங்கே வச்சிருக்கார், அவரோட சாலமோனை வச்சிருக்கார். இந்த சாலமோன் இந்த ஆலயத்தை நாட்டும் போது எல்லா ஃபாரின் டெலிகேட்ஸ்க்கும் தெரியும், எங்கெங்கெல்லாம் அவருக்கு நட்பு உறவு இருந்ததோ எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. யாரும் ஆலயத்துக்கிட்ட வரல, தூரம் இருக்காங்க. தெரியும், பா தாண்டவரை என்ன மாதிரி தொழுதுகிறான்டான்ற பேர் தான், அந்த பேர் தான் நம்ம வாங்கணும். நல்லா படிச்சிருக்காங்க, அழகாக இருக்காங்க, திறமையாக இருக்காங்க, நல்லா பாடுறாங்க, ஆனால் பயங்கரமாக அவங்க ஆண்டவரை வணங்குவார்கள். இந்த பெயர் சாலமோனுக்கு இருந்தது போல உங்களுக்கும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை கோடியை ஆசீர்வதிப்பார். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். தேங்க்யூ. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்து கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.